ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நவக்கிரக கூட்டத்தில் எல்லா கிரகங்களும் வலிமையானவை, எல்லா கிரகங்களும் நல்லது தீமை ரெண்டும் செய்யணும்னா கூட சூரிய சந்திரர்கள் தான் மிக மிக முக்கியம். இந்த திதி கரணம் யோகம் இது எல்லாமே பகலில் பிறந்தவர்களுக்கும் இரவில் பிறந்தவர்களுக்கும் நிறைய வேறுபாடு ஜாதகங்களில் உண்டு. பொதுவாக சூரிய சந்திரர்களை வைத்து தான் எல்லா கணிதமும் செய்யப்படுகிறது. அந்த விதி மதி கதி, கதி என்ற கதிரவன், இந்த மூன்றையும் சேர்த்து கணக்கிடும்போது தான் ஒருவருடைய ஜாதகத்தின் நவகிரகங்களில் ஏன் சந்திரன் சூரியனுக்கு மட்டும் முக்கியத்துவம்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக நவகிரக கூட்டத்தில் எல்லா கிரகங்களும் வலிமையானவை, எல்லா கிரகங்களும் நல்லது தீமை ரெண்டும் செய்யணும்னா கூட சூரிய சந்திரர்கள் தான் மிக மிக முக்கியம். பொதுவாகவே இந்த திதி கரணம் யோகம் இது எல்லாமே சூரிய சந்திரர்களை மட்டுமே மையமாக கொண்டு செய்யப்பட்டிருக்கு. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிகிரி, அதாவது பாகை வேறுபாடு தான் திதி. இந்த திதி தான் மிக மிக முக்கியமானது. இந்த திதி தான் பஞ்சாங்கத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. மற்ற கிரகங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி அதிகமாக புகழப்படுவதில்லை, அதிகமாக கணக்கிடப்படுவதில்லை. காரணம், பொதுவாக யாராக இருந்தாலும், படித்தவர் படிக்காதவர் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு தெரிந்த ரெண்டே கிரகம் சூரியனும் சந்திரனும். காலையில் சூரியன், இரவு நேரங்களில் சந்திரன். இந்த ரெண்டு கிரகம்தான் எல்லாருக்கும் பொதுவாக தெரிந்த கிரகங்கள். சூரியன் தந்தை காரகன், சந்திரன் தாய் காரகன். பொதுவாகவே பகலில் பிறந்தவர்களுக்கும் இரவில் பிறந்தவர்களுக்கும் நிறைய வேறுபாடு ஜாதகங்களில் உண்டு. ஜாதகங்களை பார்க்கும்போதே இவர் பகலில் பிறந்தவரா இரவில் பிறந்தவரா, சில விதிமுறைகளே மாறும். பகலில் பிறந்தவர்களுக்கு சில குணாதிசயங்களும் இரவில் பிறந்தவர்களுக்கு சில குணாதிசயங்களும் இருக்குது. பொதுவாக பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியனை வைத்தே கணிதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு. இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரனை கொண்டே எல்லா விதமான கணிதமும் செய்ய வேண்டும். இப்போது வருஷ பிரவேசம் திதி பிரவேசம் என்று ரெண்டு உண்டு. இது எப்படின்னா, வருஷ பலன் தாஜிகா முறையில் வருஷ பலன் பார்க்கும்போது சூரியனை கொண்டு பார்ப்பது, சந்திரனை கொண்டு பார்ப்பது. வருஷ பிரவேசம் என்பது சூரியனை கொண்டு பார்ப்பது, திதி பிரவேசம் என்பது சந்திரனை கொண்டு பார்ப்பது. இந்த ரெண்டு முறைகளிலும் அந்த வருட ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த ஜாதகம் எந்த லக்ன புள்ளியில் அமைகிறதோ அதுவே அந்த வருட பலனாக அமைகிறது. சூரியனை வைத்தோ அல்லது சந்திரனை வைத்தோ. பொதுவாகவே பகலில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அதிக கௌரவத்தை எதிர்பார்த்தல், ஓரளவுக்கு அதிகார வர்க்கத்தோடு இருப்பது, இதெல்லாம் பகலில் பிறந்தவர்கள். இரவில் பிறந்தவர்கள் மென்மையான சுபாவமுடையவர்கள், குணநலன்கள் உடையவர்கள். ரெண்டாவது, இரவில் பிறந்தவர்களுக்கு ஒரு அகிம்சை கருணை அதிகமாக இருக்கும். அவர்களுடைய நடவடிக்கையே அன்பு சார்ந்ததாக இருக்கும். பகலில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் சார்ந்ததாக இருக்கும். பொதுவாக சூரிய சந்திரர்களை வைத்து தான் எல்லா கணிதமும் செய்யப்படுகிறது. சில கிரகங்கள் பகலிலும் சில கிரகங்கள் இரவிலும் வலிமையுடையவை. குரு செவ்வாய் பகலில் வலிமையுடையவர்கள், இரவில் வலிமையுடையவர்கள் சுக்கிரனும் சனியும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை காலை நேரத்தை விட சூரிய அஸ்தமனமாகிய 6 மணிக்கு பிறகு
அதிகமான வலிமை உடையவர் சுக்கிரன். அதே போல் சனி பகவான். இவர்கள் எல்லாமே இருள் காரகர்கள் அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது சுக்கிரன் சுகபோகத்தை அருளக்கூடியவர். அதனால தான் இரவில் அதிகமான வலிமை உடையவர். செவ்வாய் அதிகாரத்துக்கான காரகன். குரு நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதத்திற்கான காரகர். இவங்களுக்கெல்லாம் பகலில் அதிக வலிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாகவே நிழல் கிரகங்கள் இரவில் வலிமை உடையவை. அதாவது நிழல் கிரகங்களாகிய ராகுவும் கேதுவும். சூரிய சந்திரர்களை வைத்து தான் எல்லா விதமான கணிதமும் செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் லக்னமே 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. லக்னம், சந்திரா லக்னம், சூரிய லக்னம். கணக்கிடும் முறையிலேயே சூரியனிலிருந்து கணக்கிடுவது, சந்திரனிலிருந்து கணக்கிடுவது, லக்ன நேரத்தை வைத்து கணக்கிடுவது. இந்த 3 கணிதமே சரியாக வந்தால்தான் ஒரு ஜாதகத்தை பரிசீலனை செய்ய முடியும். சூரியனுக்கு மற்ற கிரகங்கள் எங்கே அமைந்திருக்கின்றன? செவ்வாய் எங்கே அமைந்திருக்கிறது? சந்திரன் எங்கே அமைந்திருக்கிறது? ராகு கேது எங்கே அமைந்திருக்கிறார்கள்? இதை வைத்து தான் ஒருவருடைய செயலாற்றலை கண்டுபிடிக்க முடியும். சந்திரனை வைத்து மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது அவருடைய மனோ வலிமையை, மனோ எண்ணத்தின் ஓட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். லக்னம் தான் விதி. அந்த விதி, மதி, கதி, கதி என்ற கதிரவன், இந்த 3ஐயும் சேர்த்து கணக்கிடும்போது தான் ஒருவருடைய ஜாதகத்தின் முழு பலாபலன் கிடைக்கும். சந்திரனும் சூரியனும் எவ்வாறு அமைந்திருக்கிறார்களோ அதுபோல தான் அவருடைய மனமும் திறமையும் அமைந்திருக்கும். சில பேருக்கு பெரிய அளவில் அதிகாரிகளாக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்களிடம் அதற்கான திறமை இருக்காது. அப்போது சூரிய சந்திரர்களுக்குள்ள உள்ள பாகை வித்தியாசம்தான் ஒருவருடைய திறமையும் மனோ வலிமையையும் காட்டும். இதை வைத்து தான் நாம் ஜோதிடத்தில் சில அடிப்படை எண்ணங்களை, அடிப்படை விதிமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியும். சந்திரனும் சூரியன் தான் மிக மிக முக்கியமான கோள்கள். மற்ற கோள்கள் அதை ஒட்டி தான் இயங்குகிறதே தவிர இவர்கள்தான் பிரதானமானவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.